நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மாவோட நேத்து நீ வீட்டுக்கு வந்த பிறகு நீ எனக்கு திரும்ப கூப்பிடவே இல்லை. நான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். உன்னோட பிரசன்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு நான் எப்பயாவது உங்ககிட்ட சொன்னேனா? அப்போ உன் மனசுல உள்ள விஷயங்களை நீ ஏன் உன் வாயால சொல்லிட. நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு தானே நீயும் அம்மா வந்தீங்க. நான் இருந்ததை பார்த்ததும் அம்மா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் மாட்டினது நீ தான். எப்பவுமே அதானே நடக்குது. கடைசியில மாட்டுறது இந்த அபிராமி தானே. மத்த எல்லாரும் நிரபராதிங்க, ஒண்ணுமே பண்ணாதவங்க. நான் தான் மாட்டிப்பேன். மறுபடியும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நீ தானே கொண்டு போற. அப்படின்னா நான் தான் தப்பு பண்ணிருக்கேனா? இந்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் நோட்டீஸை காட்டினது ஒன்றும் நான் கிடையாது, உங்களோட அம்மா தான். அதுக்கு ஆதரவா நீயும் கூட இருந்தல்ல. அத்தை கட்டாயப்படுத்தினால தான் நான் உங்க கூட வந்தேன். சரி சரி, அது அப்படியே விடு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நான் இருக்கிறப்பவும் சரி இல்லாதப்பவும் சரி இந்துவை நீ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்க போல. இந்து அப்படி சொன்னாலா என்ன? ஆமா, அவ தான் சொன்னா. நான் உங்ககிட்ட சொன்னா அது பொய், நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு நீங்களாவே என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உன்னை நான் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இல்ல, நீ எப்படிப்பட்டவன் முன்னாடி இருந்தே தெரியும். இத பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசிருக்கோம் அபி. இத்தனை வருஷமா நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? அது யாருக்காக? நான் எப்படி என் மனசை திறந்து காட்ட முடியும்? என்னோட மனசுல இருந்து கண்டிப்பா என்னால உங்களை தூக்கி எறிய முடியாது. நான் அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ற அருண் மாமா. ஒருத்தரை காதலிக்கிறது குற்றம்னா நான் தப்பானவதான். இப்ப நான் சொல்றது எல்லாம் உண்மைதான் அருண் மாமா. அப்படின்னா அந்த பாசத்தை என்கிட்ட காட்ட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சாகணுமா? உங்களுக்காக நான் சாகிறதுக்கும் தயார் தான். நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை கேட்கிறேன். என்னோட ஒரு தேவைக்காக நீ கூட இருக்கணும் அபிராமி. சஸ்பென்ஸ் வைக்காம என்னன்னு சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை தேடி போக போறேன். என்னோட கண்மணியை தேடி போக போறேன். அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு நீயும் உதவியா இருக்கணும் அபி. நாம சில இடங்களுக்கு போகணும், பல பேரை பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிக்கணும். அவளை எங்ககிட்ட இருந்து பிடிச்சவங்களையும் கண்டுபிடிக்கணும். யாரா இருந்தாலும் அவங்கள சட்டப்படி ஒப்படைக்கணும். என்ன, என் கூட இருப்பில்ல அபி? அபிராமி, அம்மா அபிராமி, என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு எதுவும் தெரியலப்பா. இக்கட்டான சூழ்நிலையில நான் வந்து மாட்டிக்கிட்டேன். குழந்தை எங்க இருக்கான்னு தேடி போகிறதுக்கு நான் கூட வரணும்னு அருண் மாமா கேட்டதுனால வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? இல்ல எஸ்கேப் ஆக முடியுமா? இதுல எது நடந்தாலும் சந்தேகப்படுவாரு. அந்த குழந்தை உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை தேடிட்டு போனா என்னதான் பாதிக்கும்? ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் குழந்தை காணாம போயிட்டான்னு அன்னைக்கு இந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் அருண் மாமா என்கொயரி பண்ண போறாரு. நான் அவர் கூடவே இருந்து அங்க போகும்போது எனக்கு பயமா இருக்கு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன்.
2-3 வருஷம் ஆயிடுச்சுன்றதுதான் எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம். கண்டிப்பா ஆதாரம் எதுவும் கிடைக்காது. இருந்தாலும் அங்க மறுபடியும் போகும்போது ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ. இந்துவோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரவே கூடாது. இல்லனா ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளோட குழந்தை காணாம போகணும். கரெக்ட். நர்ஸோட வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அது அடுத்த டீமுக்கு கை மாறிடும். என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ? இவதான் நர்ஸ் வேஷத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பொண்ணு. இந்த பொண்ணு தானே சேல்ஸ் கேர்ள் விஷயத்துல இங்க வந்ததா சொன்ன? ஆமா, இவதான் ரேஷ்மாவோட நம்பர் கொடுத்தா. ஒரு நிமிஷம், போனை கொடுங்க. இவதான் ரேஷ்மா. இவதான் நந்தகிஷோர். என் ஹஸ்பண்ட். இந்து இந்து இவர் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். இவங்க 2 பேரோட நம்பரும் இப்ப யூஸ்ல இல்ல. அதுக்கான அர்த்தம் இது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்மள அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க. உங்களுக்காக கேஸ் நடத்துறதுக்கு அந்த ஃப்ராடு வக்கீலை ஏற்பாடு பண்ணது அவங்க தான். நமக்கும் அவங்களுக்கும் பழக்கமே இல்லை, எந்த விதத்திலும் எதிரியும் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு நமக்கு துரோகம் பண்றதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அம்மு திரும்ப கிடைச்சா போதும். அதுதானே நமக்கு இப்ப இருக்க ஒரே லட்சியம். அது மட்டும் இல்லாம நமக்கு சம்பந்தமே இல்லாத சில மனித மிருகங்களை நம்ம கண்டுபிடிச்சு வேட்டையாடி ஆகணும். இதோ இல்லனா நமக்கு மறுபடியும் அவங்க தொந்தரவா இருப்பாங்க. என்னங்க சொல்லு. ரேஷ்மாவும் நந்தகிஷோரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியல. ஆனா நம்மளை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஜெயில இருந்து வந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அம்மாவும் நம்ம தேடிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கண்ட்ரோல்ல நம்ம பொண்ணு இருந்தா அவளை அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்கல்ல, வேற எங்கேயாவது கொண்டு போயிடுவாங்கல்ல. ஒருவேளை அப்படி நாம யோசிச்சோம்னா இப்ப இல்ல, நாம எப்பயுமே எதுவும் பண்ண முடியாது. ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. எந்தோ நம்ம பொண்ணை நம்ம கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எந்தோ இப்ப நீ எனக்கு காட்டின போட்டோஸை என் மொபைல் கொஞ்சம் அனுப்பி வை. இந்தா, அப்புறம் மறக்காம கண்மணி போட்டோஸையும் அனுப்பிச்சு வச்சிடறேன்.
இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஊர்ல இருந்து நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? உங்க கூட நானும் அந்த தீர்த்த யாத்திரைக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் குழந்தைய தேடி போகிற இந்த நேரத்துல நான் ஊர்ல இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஆமா ஆமா, கொஞ்ச நாளைக்கு நான் ஊரை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. அதை சொல்லதான் கால் பண்ணேன். என்ன? ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இங்க இருந்தா நான் தான் மாட்டிப்பேன். அருண் மாமாக்கு தெரியாம தான் போறேன். அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். சரி சரி, நான் கிளம்புறேன். அபி, யாருக்கு முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கு முன்னாடியே வந்து மாட்டிக்கிட்டேன். அபி, நீ எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. யாரை பார்க்க போற? நான் உங்களை பார்க்க தான் வரலான்னு இருந்தேன். நான் உங்களை தவிர வேற யாரையுமே பார்க்க மாட்டேன் மாமா. அப்படியா? அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாமே. எங்க? ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போகணும். இல்ல எங்க போறோன்னு தெரிஞ்சாதான் நீ என் கூட வருவியா? அப்படிலாம் இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் எந்த நரகத்துக்கு வேணாலும் வருவேன். நான் நரகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போல, ஒரு ஆளை பார்க்க தான் போறோம். வண்டியை நான் ஓட்டுறேன். என்ன போலாம்ல? வா. அபி ஏறு. போலாமா? இந்த இடம் எதுன்னு உனக்கு தெரியுதா? தெரியல. இந்த இடத்துல தான் நானும் இந்துவும் தங்கி இருந்தோம். என் பொண்ணும் இந்துவும் நானும். இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அந்த இடம் தான். அங்கதான் நம்ம இப்ப போறோம். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸை பார்க்கணும். என் கண்மணியை நான் இங்கிருந்து தான் தேட போறேன். இந்த ஸ்டேஷன் ஆபீசர் கிட்ட தான் கண்மணியை காணும்னு இந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது இங்க இருந்தா நான் ஆரம்பிக்கணும். எஸ்ஐய பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம தப்பிக்கணும். சரி வா, நம்ம போய் பார்ப்போம். ஆனா அருண் மாமா. என்ன? எனக்கு எனக்கு தலை ரொம்பவே வலிக்குது. நம்ம திரும்ப போயிடலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டா நம்ம ஆபீசரை பார்த்துட்டு அப்புறம் போலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. என்னால சுத்தமா முடியல மாமா. நான் உங்ககிட்ட சொல்லாமே விட்டுட்டேன். வாமிட் வர மாதிரியே இருக்கு. ரொம்ப நேரமா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. வாமிட் வருது. அபிராமி, எங்கேயாவது ஓடி போயிடலாமா? அபி, என்னமாச்சு? வெளியே இறங்கி காத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. சாப்பிட்டதான் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். வா, எங்கேயாவது பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டாக்டர் பார்க்கறதா நல்லது. யார்ட்டையாவது பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் எங்கன்னு கேட்போம். பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் போது இவர் குழந்தைய தூக்குன இடமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பிரச்சனையாயிடுமே. வா, கார்ல ஏறு. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்து போலீஸை பார்க்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் அருண் மாமா. உடம்பு சரியில்லைன்னு சொல்ற அப்புறம். பரவாயில்ல மாமா, இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
அப்படின்னா வா ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம் வா. அது வந்து நான் இங்க வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க மாமா. இங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க போற? வா உள்ள வா. அது வந்து ஸ்டேஷன்ல எஸ்ஐ இருக்கும்போது எனக்கு வாமிட் வந்துருச்சுன்னா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நீ நல்லா தானே பேசிட்டு இருக்க. எல்லாம் உன் நினப்பு தான். அப்படி வா போலாம். நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். அபி ஜெயில இருந்து எப்போ வந்ததா சொன்னீங்க? 9ஆம் தேதி. உங்களோட பேர் என்ன? அபிராமி. என்னுடைய கசின் சிஸ்டர். உங்க வைஃப் கூட வரலையா? வீட்டில் இருக்காங்க. இல்ல நீ ஜெயிலுக்கு போனதுனால உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? சார், என் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்தேன். மெட்ரோ ஹாஸ்பிட்டலில் வச்சு என் பொண்ணை நாங்கள் தொலைச்சப்போ என் மனைவி இங்கே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஏய், குழந்தை கிடைச்சா உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா என்ன? சார், என்கொயரி என்ன சார் ஆச்சு? அதோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் சார். உங்களோட மிஸ்ஸிங் ஃபைல். அருண் மாமா. நான் வெளியே இருக்கேன். அட உட்காரு. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அட உட்காருமா. அருண் ஷெனாய்க்கும் இந்து லேகாவுக்கும் பிறந்த பொண்ணு அம்முன்னு செல்ல பேரு, அப்படித்தானே? ஆமாம் சார். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ தான் காணாம போயிருக்கா, அப்படித்தானே? யாரோ தூக்கிட்டு போனதா உங்க வைஃப் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல சின்ன குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க வளர்க்கறதுக்காக குழந்தைகளை இப்படி திருடுறாங்க. அப்புறம் சில மாஃபியாக்களும் இந்த வேலைகளை பண்றாங்க. சில கேஸுகள்ல அப்பாவோ அம்மாவோ குழந்தைகளை கிட்னாப் பண்றதுக்காக கொட்டேஷன் கொடுத்த கேஸுகளும் இருக்கு. ஒருவேளை குழந்தைய யாராவது மாத்தி எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி இருந்திருந்தா இன்னொரு குழந்தை இங்க இருக்கும்ல சார். உங்களோட என்கொயரியில என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? அன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அப்போன்னு பார்த்து எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல. அப்படின்னா ஆதாரம் எதுவும் கிடைக்கலையா? ஆனா பக்கத்துல உள்ள ஏடிஎம்கள்லயும் சில கடைகள்லயும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்த கேமராக்கள்லயும் சில வீடியோக்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல சந்தேகப்பட்ட மாதிரி ஏதாவது இருப்பா, காட்டுறேன். எஸ், இந்த பாருங்க. இதோ இவனும் ஒரு பக்கா திருடன் தான். நான் இவனை தூக்கிட்டேன். ஆனா இதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதோ இவ ஒரு கேரளாக்கார பொண்ணு. சின்ன சின்ன திருட்டு கேஸ்ல நிறைய தடவை மாட்டியிருக்கா. ஆனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இவ போகவே இல்லை. இவ அந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃபே இல்லை. ஆனா அன்னைக்கு நர்ஸோட யூனிஃபார்ம்ல இந்த பொண்ணு அங்க பார்த்ததா சில பேர் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்ஃபர்மேஷன் கரெக்டான எங்களுக்கு தெரியல. இதோ பாருங்க. அபி என்ன? ஒண்ணு இல்ல, இப்பதான் நிம்மதியா மூச்சு விட முடியுது. இந்த பொண்ணு அன்னைக்கு நர்ஸோட ட்ரெஸ்ல ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. ஆனா அவளுடைய மோட்டிவ் என்னன்னு எங்களுக்கு தெரியல. சார், ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேஷம் போட்டு வந்தவங்க நல்ல எண்ணத்தோட வந்திருக்க மாட்டாங்கல்ல. இந்த பொண்ணை நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கலையா? என்னப்பா, நாங்க தேடாம இருப்போமா என்ன? நம்ம வருவோம்னா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களா? இவளை என்ன கண்டுபிடிக்கல.
முதல்ல ஒரு பொண்ணை காட்டுனீங்க இல்லையா, அவதான் குழந்தைய கொண்டு போயிருக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அ, அ, அவ ஒரு திருடி. அவளை பார்க்கும் போதே தெரியுதுல்ல. அருண், உங்க பொண்ணோட போட்டோவை நான் பல பேருக்கு காட்டினேன். ஆனா யாரும் அந்த குழந்தைய பார்த்ததா சொல்லவே இல்லையே. இதோ இவ தானே உங்க பொண்ணு? ஆமா சார். அப்படின்னா கண்மணி. ஆமா, அருண் மாமாக்கும் இந்துக்கும் பிறந்த பொண்ணு அம்முதான் இந்த கண்மணி. ஐயோ கடவுளே. ஐயோ கடவுளே. அபி, என்னாச்சு உனக்கு? அபி, என்னாச்சு? என்னாச்சு? என்ன? அபி, 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 பேசாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கண்ணு போயிருக்கேன். முடிச்சு பாரு. அபி. ஆமா சார், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கண்ணை திறந்துட்டீங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போறோம் சார். வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்ல, நான் போய் கார்ல இருக்கேன். வா அபி, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். நான் கார்ல போய் உட்காந்துக்கிறேன், நீங்க பொறுமையா வாங்க. நீ கொஞ்சம் கூட போமா. அருண், கிரிமினல் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 2 பேர்கிட்ட நான் என்கொயரி பண்ணேன். அதுல ஒருத்தன் தான் இவன். ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட இவனுக்கு தொடர்பு இருக்கு. இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. ஆனா இப்ப வெளியில தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு தெரியாது. இந்த ஆளோட பேர் என்ன? ஷாஜி. சார், நீங்க இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணவே இல்லையா? எப்படி? சாட்சி வேணும்ல. தப்பு பண்ணவங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு போவாங்களா? நீங்க உங்கள கேள்வி கேட்டா தானே சார்? போலீஸ் என்கொயரி எப்படி பண்ணணும்னு நீ பாடம் நடத்த வேண்டாம், புரிஞ்சுதா? நீங்க தான் என்கொயரியை பாதியில விட்டீங்களே, அதான் நின்னு போயிடுச்சு. இங்க பாரு, ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கா உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தேன் நானு. நீ என்ன பார்த்து கேள்வி கேட்கறியா? நான் கேள்வி எல்லாம் கேட்கல சார். என் மனசுக்குள்ள உள்ள கவலைய நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். போலீஸ் இந்த கேஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டலங்கிறது தான் சார் உண்மையே. இங்க பாரு மிஸ்டர், பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட வேணாம். நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் சார். அது எனக்கு தேவையான விஷயம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.